படிச்சிருந்தா புரிஞ்சிருக்கும். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஊரிலே இருக்கிற காய்ச்சலை இன்னொரு ஊருக்கு அவர்கள் ஷிஃப்ட் மாத்தினாங்களா இல்லையா, இன்னொரு ஊருக்கு வெளியேற்றினாங்களா இல்லையா, இது முடிஞ்சு, இது முஅஜிஸா. ஏன்னா ஒரு நபி செஞ்சா அது முஅஜிஸா. இதைத்தானே முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு செய்யறாங்க. அவங்க இறை நேசர், அதனால கராமத்துன்னு பேர் கொடுக்கிறோம். இறைவன் தனது அடியார்களுக்கு இப்படிப்பட்ட பவரை அதிகாரத்தை கொடுக்கறான் அப்படிங்கிறத ஹதீஸ்கள் தெளிவா எடுத்து காட்டுது. இப்போ புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இப்படி படித்தவர்களுக்கு இது நடப்பது சாத்தியம் என்பது புரிகிறது. ஆனா ஹதீஸ படிக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இதெல்லாம் எப்படிங்க முடியும் என்று கேள்வி கேட்க தெரிகிறது அப்படின்னு புரிஞ்சு கொள்ளணும். அதனால் இந்த வஹாபிகள் நோட்டீஸ் போடுறது, அது கூடாது இது கூட நோட்டீஸ் போடுறது, ஆலிம் பெருந்தகைகளை குற்றப்படுத்தி அவமானப்படுத்துற வகையில நோட்டீஸ் போடுறது, இது எல்லாம் விட்டுவிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து குர்ஆன் தர்ஜமா எடுத்து படிக்கட்டும், புகார் எடுத்து படிக்கட்டும், மார்க்க விஷயத்தை தெரிந்து கொள்ளட்டும். இவர்கள் படிக்க வேண்டியது தெரிய வேண்டியது எவ்வளவு இருக்கும் பொழுது பொன்னான நேரத்தை எல்லாம் வீணடிச்சுட்டு இருக்கிறாங்களே. ஊர்ல குழப்பம் பண்றது, ஃபித்னா ஃபசாது செய்யறது, இதுல போய் பொன்னான நேரத்தை அவங்க வீணடிச்சுட்டு இருக்காங்களே என்பதுதான் நாம் வருத்தத்துக்குரிய விஷயமாக இங்கே நாம் நினைத்து பார்க்கிறோம். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நமக்கு அறிவிப்பது போன்று ஷரஹு சுன்னா அப்படி ஹதீஸ் கிதாபு அதுல ஒரு நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூருக்கு போறாங்க. போற வழியில ஒரு கிராமம், அங்க ஒரு பெண்மணி தன்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு வர்றாங்க. அந்த மகன் மனநிலை பாதிக்கப்பட்டவன், பைத்தியம் பிடித்த சிறுவன். அப்போ பெண்மணி சொல்றாங்க, என் மகனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த பையனுக்கு நல்ல ஒரு சுகம் கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனுடைய மூக்கு துவாரத்தை பிடித்து கொண்டு சொன்னார்கள், உஹ்ருஜ், இந்த சிறுவனிடம் இருக்கக்கூடிய நோயை வெளியேறிவிடு. ஃபஇன்னி முஹம்மதுன், முஹம்மது கூறுகிறேன், ரசூலுல்லாஹ் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறேன், வெளியேறிவிடு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு வெளியே பயணத்தை மேற்கொள்றாங்க. திரும்பி வர்றாங்க, அந்த ஊரை விசாரிக்கிறாங்க, இப்ப அந்த பையன் எப்படி இருக்கிறான்னு. அந்த பையனுடைய தாயார் சொன்னாங்க, இறைவன் மீது சத்தியமிட்டு கூறுகிறேன், என் மகன் இப்ப நல்ல நிலையில இருக்கிறான், தெளிந்த சிந்தனையில இருக்கிறான், நீங்க வந்துட்டு போனதுக்கு பின்னால ரொம்ப அழகா இருக்கிறான் என்று அந்த தாயார் சொன்னார்கள். ஷரஹு சுன்னா ஹதீஸ் கிதாபுல இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சொல்ல சொன்னாங்க, அப்துல் மஹாலிங்கிற சகோதரத்தை உங்க மகனுடைய காதுல சொல்லுங்க, அப்துல் காதிர் சொன்னார் நீ வெளியேறி விடு அப்படின்னு. அதே தாங்க இங்கே நடக்குது. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி முஹம்மத், முஹம்மது கூறுகிறேன் வெளியேறு அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறேன் வெளியேறு அப்படிங்கிறாங்க. இதுவெல்லாம் இறைவன் கொடுத்த அதிகாரங்கள். இறைவன் நம்முடைய நம்பிக்கையே எல்லா காரியங்களையும் இறைவன் நிகழ்த்துகிறான் அப்படிங்கிறது தான் உண்மையான தௌஹீதிலே நாம் இருக்கிறோம். போலி தௌஹீத் அல்ல. இறைவனுக்கும் முடியும், உயிராய் இருக்கிற மனிதர்களுக்கும் முடியும் என்று சொல்லி சிறுக்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய போலி தௌஹீத் நம்மகிட்ட கிடையாதுங்க. சுன்ன ஜமாத் என்றாலே அசல் தௌஹீத். அல்லாஹ் ஒருவனால் முடியும், வேறு யாராலும் முடியாது. அந்த இறைவன் உயிராக இருக்கிற மனிதர் மூலமா உதவி செய்வான், மறைந்து போன நல்லடியார்கள் மூலமாகவும் உதவி செய்வான். செய்வது இறைவன். இப்போ கௌஸுல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் முடிகிறது என்றால் இறைவன் அந்த தகுதியை வழங்கி இருக்கிறான் என்று நாம் கூறுகிறோம். அப்படி முடியுமா என்றால் முடியும் என்று புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஷரஹு சுன்னாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நமக்கு அறிவிக்கிறது. நமக்கு ஆதாரங்கள், மார்க்க ஆதாரங்கள் குர்ஆனும் ஹதீஸ் தான். இது தெளிவாக நம்ம சொல்லும் பொழுது நம்ப வேண்டியது நம்முடைய கடமை. அதுதான் மறுமையின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.